Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் தொலைக்காட்சியில் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் சன் டிவிக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து நியூ ப்ரொடக்ஷன் தான் சன் டிவிக்கு. இதே மாதிரி பல ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூவாக சன் டிவிக்கு வந்திருக்காங்க. பட் வந்த உடனே எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரைம் டைமில் ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணி டெலகாஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சீரியலில் மெயின் லைட்ஸாக பண்ணுறவங்க ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல்ஸில் நடித்து எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச ஆக்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த சீரியலோட டைட்டிலை பற்றி யார் நடிக்கிறா அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து எந்த ஸ்லாட்டில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, அவங்க வேறு ஏதாவது சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ப்ரொடக்ஷன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா மீடியா மொகுல் ப்ரொடக்ஷன்ஸ். இவங்க வந்து சன் டிவிக்கு தான் ஃபஸ்ட் டைம் சீரியல் பண்ணுறாங்களே தவிர சீரியல்ஸ்க்கு இவங்க புதுசு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி கலர்ஸ் தமிழில் அபி டெய்லர் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த சீரியல் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கரண்ட்டாக நைட் 9 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த சீரியலில் ஆக்ட்ரஸ் ரேஸ்மா தான் ஹீரோயினாக நடித்தாங்க. ஸோ அதே ப்ரொடக்ஷனில் மறுபடியும் இன்னொரு சீரியல் ஆக்ட்ரஸ் ரேஸ்மா பண்ணுறாங்க. அதுவுமே சன் டிவியில் தான். ஆக்ட்ரஸ் ரேஸ்மா அப்படின்னோடனே எந்த சீரியல் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க? செல்லமே சீரியல் தான். இந்த சீரியலில் ஹீரோவை யார் நடிக்கிறாருன்னா ஆக்டர் ஜிஷ்ணு ஹீரோவாக நடிக்கிறாரு. ராகவி சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார். பட் அந்த சீரியல்லேருந்து இந்த சீரியலுக்கு அவர் சேஞ்ச் ஆகிட்டார். ஸோ ராகவி சீரியல் ஸ்டாப் ஆகலை. அதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செல்லமே சீரியலோட ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. செல்லமே அப்படிங்கிறது இப்போதைக்கு வச்சிருக்கிற டைட்டில். பட் டெலிகாஸ்ட் ஆகிறப்ப வேறு டைட்டிலில் கூட வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த சீரியலில் ப்ரைம் டைமில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்பவுமே உறுதியாக இருக்காங்க. ஆல்ரெடி ஆடுகளம் சீரியலுக்கே ப்ரைம் டைம் ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இந்த சீரியலுக்கு ப்ரைம் டைம் ஸ்லாட் கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சீரியல் முடிஞ்சால் மட்டுமே தான் முடியும். ராமாயணம் சீரியல் முடிகிறதுக்கு நவம்பர் மாதம் கிட்ட இருக்குது. மேபி ராமாயணம் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சீரியல் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சீரியலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.